தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தென் தமிழக பகுதிகளில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகம், வட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 14ஆம் தேதி தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 15ஆம் தேதி தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதியிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அடுத்த 5 தினங்களில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகத்தில் படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும். 14ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில், சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் 37 முதல் 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் கடலோர பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் 34 முதல் 38 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு: நீலகிரி மாவட்டம் குன்னூர் PTO, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி 7 சென்டிமீட்டர் பதிவாகிறது. நீலகிரி மாவட்டம் குன்னூர், தேனி மாவட்டம் புலிநாயகனூர், தஞ்சாவூர் மாவட்டம் எச்சன் விடுதி, நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர், தென்காசி மாவட்டம் ஆயன்குடி தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் அணை, தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை, தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் PTO, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கிடங்கு, மதுரை மாவட்டம் வீரகனூர் அணை, கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட், திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல், மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி, மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.